நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜங்கு ஜக்கு 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 ஜங்கு ஜக்கு ஜா ஜங்கு ஜக்கு 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 ஜங்கு Hold on, hold on. எங்கப்பா போற? மீனாட்சியை பார்க்க. மீனாட்சிக்கு என்ன? இல்ல என் ரூமு, மீனாட்சி ரூமு, அது எங்க ரூமு? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? நான் என் ரூமு, மீனாட்சி எங்க ரூமு, நாங்க அது எங்க ரூமு. இதுக்கு என்னடா அர்த்தம்? நான் மீனாட்சி ரூம் போறேன்னு அர்த்தம். இந்த வீட்ல மீனாட்சிக்கு ஏது ரூமு? சரி, அவன் என் ரூமுக்கு வரான்னு அர்த்தம். அவ ஏற்கனவே ஒரு ரூம்ல தானே இருக்கிறா. அது எப்படி ஒரு ரூம்ல இருந்தே ஒரு ரூமுக்கு வர முடியும்? பாரு, குட்டி விட்டுருவேன். போடா போ. போய் பெட்டியெல்லாம் எங்க ரூம்ல கொண்டு போய் வை. ஏன்? என்ன உங்க அம்மா சொல்லியா? ஒன்னும் சொல்லியா? உங்க அம்மா சகுனிய ரிலீஸ் பண்ணி கல்லிடை குறிச்சில உன் ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்தா இல்லையா? இப்ப அவர் ரிலீஸ் பண்ணிருக்கிறது சகுனி பார்ட் 2. புரியல. இது என்ன மாசம்? ஆகஸ்ட். அது இங்கிலீஷ்காரனுக்கு. தமிழனுக்கு இது என்ன மாசம்? என்ன மாசம்? ஆடி மாசம் மை சன். ஆடிக்குன்னா? ஆடி இல்ல, ஆடவே கூடாது. கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? ஆடியில புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேரக்கூடாதுரா என் வெண்ண. நியாயமா பார்த்தா அவங்க ஊர்ல இருந்து மீனாட்சியை கூட்டிட்டு போயிருக்கணும். ஊர்ல இருந்து வர்றப்ப நீ மண்டை காயக்கூடாதுன்னு தான் மீனாட்சி இங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்ப என்ன, நாங்க சேரக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா. சரி, சேரல. அதுக்காக வேற வேற ரூம்ல எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லல்ல. புரியலையே. நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்துக்கிறோம், ஆனா சேரல. போதுமா? மாமா, இவனை நம்ப முடியாது மாமா. மீனாட்சியே வந்துட்டாளே. ஏமா, பையனை நம்பி ஒரு ரூமுக்கு அனுப்பலாமா? ஐயோ, இவனை என்னால நம்ப முடியாது மாமா. கீழே உங்க ரூம்லயே படுத்து வச்சுக்கோங்க. இல்ல பக்கத்துல எங்கயாவது வீடு பார்த்து அனுப்புறதா இருந்தாலும் ஓகே தான். ஐயோ மாமா, கண்ணடிக்கிறான் மாமா, கண்ணடிக்கிறான். அந்த குச்சி ஒண்ணு இருக்குமே, எடுமா எடுமா. சாஸ்திர சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கே. என்னது? சாஸ்திரம் சம்பிரதாயம். அத நீ சொல்றியா? எனக்கு வர கோவத்துக்கு சாயந்தரமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வா. மனசுக்கு கொஞ்சம் சாந்தியா இருக்கும். டேய் சேகர், thank you very much. உன்னை வெச்சுக்கிறேன்டா. ரொம்ப கொலவெறியில இருக்கிறான் போல இருக்குமா. போய் சமாதானப்படுத்துமா. இவன் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சானா உன் அத்தை அடவு கட்ட ஆரம்பிச்சிருவா. நான் பேசிக்கிறேன் மாமா. சரவணா, நான் தூங்கிட்டேன். அப்படியா? சொல்றல தூங்கிட்டேன்னு. எங்க? நான் கொஞ்சம் நீ தூங்குறத பார்க்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும். சரவணா, கொஞ்சம் இடம் கூட, நானும் பக்கத்துல படுத்துக்கிறேன். சரவணா, சரவணா, சரவணா. என்னடா கோலம் இது? குழந்தாய், இதுதான் தவக்கோலம். அப்ப வேண்டாங்கற. ஏய், நீ தாண்டி வேணான்னு சொன்ன. நான் சொல்லலடா, உங்க அம்மா தான் சொல்றாங்க. மீனாட்சி, ஓகேன்னு மட்டும் தலையாட்டு. நைட்டு 1 மணிக்கு மேல. உனக்கு தெரியும்ல, மீனாட்சி வாக்கு கொடுத்தா வாக்குல கரெக்டா இருப்பேன்னு. நீ யார கேட்டு வாக்கு கொடுத்த? யார கேக்கணும்? என்ன கேக்கணும்டி? நீதான் இல்லையே. போன் பண்ணி கேளு. இங்க பாரு, அவங்க ஏதோ நம்பிக்கையில சொல்றாங்க. அவங்க கிட்ட ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃப்ராட் வேலை எல்லாம் என்னால பண்ண முடியாது. இப்ப முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். என் பட்டு இல்ல
என் செல்லம் இல்ல, ஆ? என் கண்ணு குட்டி இல்ல. மா ஆடி மாசத்துல முத்தம் கொடுக்குறாமா? அட பாவி, ஆள விடு. உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம். சரவணா, ஐயா. அப்புறம் உங்க அம்மாக்கு மீனாட்சிக்கெல்லாம் ஏதாவது வாங்கினியா இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல பங்கு வைக்கிறதுல தான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? சரி, என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லு, அப்பா சொல்றேன். டன் டடாய். இது அம்மாக்கு த லேட்டஸ்ட் சைனா மொபைல். இது நம்ம லோக்கல் பஜார்லயே 800 ரூபாய் தான். மீனாட்சிக்கு என்ன வாங்கின? மீனாட்சிக்கு த லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் கேலக்ஸி 3S. அட பாவி, அது 800 ரூபாய், இது 40,000 ரூபாவா? பக்கத்திலேயே இல்லையடா. அம்மா போனை வச்சு என்ன செய்ய போகுது? டேய், உலகத்துல யார் போன் வச்சிருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க. வேற என்ன வாங்கினாய்? இது மீனாட்சிக்கு வாட்ச். என்ன வாட்ச்? சிட்டிசன். ஆ, எப்படியும் ஒரு 20,000 இருக்குமே. அம்மாக்கு என்ன வாங்கின? அதுவும் பிராண்டட் தான். என்ன பிராண்டு? பிரின்ஸ் கி மேனியா. அட பாவி, இப்படி ஒரு பிராண்டா? உண்மையை சொல்லு, அந்த வாட்ச் வாங்கினதுக்கு இந்த வாட்ச ஃப்ரீயா கொடுத்தாங்க, அதானே? எப்படி கண்டுபிடிச்ச? வேற என்னடா வாங்கின? 2 பேருக்குமே புடவை வாங்கிடுறேன். எங்க காட்டு. டி 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 டி. என்ன சிரிக்கிற? இது மீனாட்சிக்கு தானே? ஆமா, மலேசியன் சில்க். இது அம்மாக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? இத புடவைன்னு சொல்லி உங்க அம்மாட்ட கொடுத்து மாட்டிக்காத. பெட்ஷீட்னு சொல்லி கொடு. அப்பா என்ன நொப்பா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அம்மாக்கு வாங்கினது ஃபுல்லா லோக்கல் பாண்டி பஜார் ஐட்டம். மீனாட்சிக்கு வாங்கினது ஃபுல்லா இன்டர்நேஷனல் குவாலிட்டி. இப்ப என்ன பண்றது? உங்க அம்மாக்கு தெரியாம மீனாட்சிக்கோ, மீனாட்சிக்கு தெரியாம உங்க அம்மாவுக்கோ கொடுக்க முடியாது. 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் 2 பேருக்கும் கொடுக்கணும். குவாலிட்டி ரொம்ப வித்தியாசம் தெரியுதே. ஏண்டா, வாங்கும் போது வித்தியாசம் தெரியலையா? அம்மாக்கு தான் சும்மா வாங்கிட்டேன். அம்மாக்கு தானேன்னு சும்மா வாங்கிட்டியா? கும்மா கும்மான்னு தருவா, வாங்கிக்கோ. அப்ப பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒரு வழி சொல்லு. சொல்றேன், ஆனா நீ இந்த லேப்டாப் பேக்ல ஒளிச்சு வச்சிருக்கிறியே ஒயின் பாட்டில், அது தெரியும்? கேடியா நீ? எப்ப அதான ஒண்ணு? சேகர்லாம் கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுவான்டா. உன் லேப்டாப் பேக் சம்பந்தம் இல்லாம துருத்திக்கிட்டு இருந்துச்சு. தூக்கி அப்படி இப்படின்னு வைக்கும் போது கிளிங் கிளிங்னு சத்தம் வேற. சைஸ் ஆஃப் த பாட்டில் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன? அந்த வைனை கொடுத்தா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன்ற? யா, சரி, வைன் எடுத்துக்க, பஞ்சாயத்தை முடிச்சு கொடு. குட்ரா பஞ்சாயத்து. ஏய் சரவணா, என்னடா பர்மா பஜார்ல கடை விரிக்கிற மாதிரி டேபிள்ல பரப்பி வச்சிருக்கிற? சரவண நீதி, நேர்மை, நியாயமானவன், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு உள்ளவன். யாரு நீங்க தானா? ஓ, உங்களை பத்தி தான் சொல்லிக்கிறீங்களா? சரி சரி, ஓகே, அதெல்லாம் உள்ள வந்தான். இப்போ அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லப்பா, பெத்த தாயையும் கட்டின மனைவியையும் சரவணனுடைய தராசுல 2 பக்கமும் வச்சேன்னா 1 மில்லி மீட்டர் கூட நகராது. அதாவது நீ 2 பேரையும் ஒரே மாதிரி நடத்துறேன்னு சொல்ல வர? ஆமா, இந்த கண்ணு அம்மானா, இந்த கண்ணு மீனாட்சி. அம்மா கண்ணு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நீ வாய மூட்டு இருக்க மாட்டியா? தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், தாய் மீது சத்தியம், தாய் இல்லாமல் நான் இல்லை, அன்னையோர் ஆலயம்னு இப்படிப்பட்ட படங்களை பார்த்து வளர்ந்தவன்பா இந்த சரவணன். நாளைக்கு இந்த உலகம்
சரவண மலேசியா போயிட்டு வந்தான், பொண்டாட்டிக்கு அது வாங்கிட்டு வந்தான் இது வாங்கிட்டு வந்தான், அம்மாக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் என் பெட்டியில இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து இந்த டேபிள்ல அப்படி பரப்பி வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு அம்மாக்கு, ஒண்ணு மீனாட்சிக்கு. சேகர், சாரதா மண்டையில பல்ப் எரியுது, கேர்ஃபுல். கரெக்டா சாரதா பார்க்கும் போதே கண்ணடிக்கிறானே. அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து ஏதோ நாடகத்தை போடுறாங்க. நாம உஷாரா இருக்கணும். அம்மாவையும் பொண்டாட்டியும் பேலன்ஸ் பண்றது ஒரு பெரிய கலை. உண்மைதான்பா, உண்மை. அந்த கண்ண சிக்னல் கொடுக்கறான். சாரதா, உன்னை ஏமாத்தி நல்ல பங்க மீனாட்சிக்கு தந்துட்டு சொத்தையான பங்க உனக்கு தரலான்னு பிளான் பண்றானுங்க. முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வஞ்சகத்தை வஞ்சகத்தால தான் வீழ்த்தணும். சரிப்பா, எந்த பங்கு யாருதுன்னு சொல்ல மாட்டேன்றியே. அம்மாவுடைய வயசு, அன்பு, ஆரோக்கியம், ஆற்றல், பணிவு, துணிவு, சம்பந்தமே இல்லாம வளர்றானே. இதெல்லாம் ஒரு பக்கம் என் மனசுல வச்சுக்கிட்டு இதுலயும் மீனாட்சியோடைய இளமை, அழகு, நேர்மை, செம்மை, துணிவு இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசி குழப்பறான். கரெக்டாயிரு, கரெக்டாயிரு, ஏமாந்துராத. இதெல்லாம் மனசுல வச்சு பாக்குறப்ப இது எல்லாம் அம்மாவுக்கு, இது மட்டும் மீனாட்சிக்கு. நமக்கு கொடுக்கறது தான் விலை ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது. ஆனாலும் அவளுக்கு கொடுக்கறதுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கானுங்க. பாக்குறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சரவணா, உணர்ச்சி வசப்படாத. அம்மாவுக்கு தரது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேப்பா. ஆமாமா, நீ என்ன 30 வருஷம் பாத்துக்கிட்ட இல்லையா, அதுக்காக தான் இந்த சிறப்பு சலுகை. இது எல்லாம் உனக்கு, சுமாரா இருக்கிறது மட்டும் மீனாட்சிக்கு. அப்பனும் புள்ளையும் சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரிக்க பாக்குறானுங்க. சாரதா, பங்க மாத்து. ராசா, அம்மா வயசானவ, நான் அந்த பங்கே எடுத்துக்கிறேன். மாட்டிக்கிட்டீங்களா? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? சாரதா யாரு? கல்லுலே நார உரிக்கிறவ, மாட்டு பொம்மையிலேயே பாலை கறக்கிறவ. இப்படி ஆயிடுச்சு. அம்மா, நான் இதை எடுத்துக்கிறேன். அத மீனாட்சிக்கு கொடுத்துருங்க. இல்லம்மா, இதெல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம். நான் உனக்கு மணி, அந்த செல்போனு சைனா போனுமா? இது மேட் இன் ஜப்பான். சைனா பெருசா ஜப்பான் பெருசா? ஊருன்னு பார்த்தா சைனா தான் பெருசு. அப்புறம் என்ன? இந்த புடவையும் ரொம்ப கம்மியான விலையா இருக்கும் போல இருக்க. This கம்மி, that ஜாஸ்தி. யா, I like கம்மி. ஓகே. அது எங்க? அது இந்த வாட்ச் கூட யூஸ் பண்ண மாதிரியே இருக்கே. மிஸ்டர் சேகர், எனக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு. ஓ, சேம் காது. ஓகே, சரி. தேங்க் யூ. வெல்கம். மே ஐ ஹெல்ப் யூ மேடம்? பாத்து பாத்து. மாமா, பாவம் மாமா அத்தை. அம்மாடி, அவெல்லாம் ஜில்லா கேடி. அவளெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது மடக்கனாதான் உண்டு. எப்படி மாமா இது? இப்படி பண்ணா அத்தை இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி வச்சு அடிக்கிறீங்க? 30 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறம்மா. இத கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன ஹஸ்பண்ட்? பின்றப்பா. சரி, என் பங்கு எங்க? இதுல உசாரா இருப்பே நீ. பீரோல தனியா இருக்கு. ஓகே, நீ கண்டுக்காதம்மா. இது என்ன? மாமாக்கு, அத்தைக்கு, சுதாக்கு, அப்புறம் உங்க அண்ணனுக்கு. என்னடா சொல்ற? ஆமா, அதுவும் என்னோட குடும்பம் தானே. அம்மாவையும் பொண்டாட்டியும் பேலன்ஸ் பண்றவன் அப்பாவையும் மாமாவையும் பேலன்ஸ் பண்ண மாட்டேனா? மீனாட்சி, உங்க அப்பாவுக்கு நான் மருமகன் நினைக்கல,
மகன் தான் நினைக்கிறேன். சென்டிமெண்ட்ல அடிக்கிறியா? சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மீனாட்சி, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல வேணாம். என்ன சொல்றாங்க எங்க அம்மா? அம்மாக்கு என்ன ஓகே. எப்படி சமாளிக்கிற? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணா சரியா போச்சு. எப்படி? இன்னைக்கு மத்தியானம் நான் முட்டைகோஸ் பொரியல் வைக்கலான்னு இருக்கேன். சரி. அதை நான் அப்படியே சொன்னா உங்க அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொன்னா ஓகே சொல்வாங்க? இப்ப பாரு. அத்தை அத்தை. என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. ஒண்ணும் இல்லையா? மத்தியானம் என்ன சமைக்கணும்னு. ஆமா, அப்படியே எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு கேட்டு செய்யற மாதிரி எதையாவது பண்ணி தொலை. நீ என்ன பண்ண போற? முட்டைகோசும் வெண்டைக்காயும் இருக்கு. வெண்டைக்காய் பச்சடி பண்ணலான்னு பாக்குறேன். ஒன்னும் தேவையில்ல, முட்டைகோசு பொரியல் பண்ணு. இவ்வளவுதான் டெக்னிக். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு உங்க அம்மா ஆப்போசிட்டா சொல்ல போறாங்க. நான் ஆப்போசிட்டா உன்னை கேட்டா நாம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை பண்ண சொல்லுவாங்க. ஊருக்கு ஃபோன் பண்ணியா? நான் எங்க பண்றது? ஒரு நாளைக்கு 100 தடவை அவங்களே பண்ணுவாங்க. யாரு? உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றது உங்க அண்ணன் தானே? நீனா உங்க அண்ணனுக்கு உயிர் இல்ல? ரொம்ப நல்ல மனுஷன். சரவணனுக்கு அண்ணனு கொஞ்சம் பிடிக்காது. தப்பு பண்றவங்களுக்கு நேர்மையா இருக்கிறவங்கள பிடிக்காதுதான். என்ன நீ சரவணனை விட்டுட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, பெர்ஃபெக்ட் யாருன்னு கேட்டா உன் அண்ணன் தானே. அண்ணன் ரொம்ப கோவப்படும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காரணம் இல்லாம உங்க அண்ணன் கோவப்பட மாட்டாரு. நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டு தானே ஆகணும். அண்ணனோட அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லன்னு. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனோட கோவம் வெளியே தானே. குடும்பத்தால் கிட்ட கோவப்படுறது இல்லல்ல. எப்போ கல்யாணம்? எது? உங்க அண்ணனுக்கு எப்போ கல்யாணம்னு? அடுத்த அண்ணனுக்கு தான் பார்க்கணும். எந்த மாதிரி பொண்ணை தேடுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனுக்கு நிறைய கோவம் வரும். பேசிக்கா அண்ணனை அட்ஜஸ்ட் பண்ணணும். பெரிய குடும்பம் எங்களோடது. வரவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்களா இருக்கணும். கல்யாணம் ஆனா உங்க வீட்டுல தனி கொடுத்து நல்லா வைக்க மாட்டாங்கல்ல? கூட்டு குடும்பமா இருக்கிறது தானே நல்லது. ஆனா இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை வருதே. தனியா இருக்கிறது தான் பெஸ்ட். சரவணனுக்கும் நீ இதை தான் அட்வைஸ் பண்ணுவியா? இல்ல, எங்க அம்மா கொஞ்சம். உங்க அம்மான்னு இல்ல, எல்லா அம்மாக்களுமே கஷ்டம்தான். நான் எப்படி உங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி எனக்கு வரப்போற அண்ணி எங்க அம்மாவையும் என் குடும்பத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். கரெக்ட் கரெக்ட். யாரு கல்யாணம் பண்ண போறாங்கன்னே தெரியலல்ல. யாரா இருந்தாலும் நான் சொல்லாம எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காது. நீ உங்க அண்ணன் சொன்ன பேச்ச கேட்டியா? உங்க அண்ணன் சரவணன் வேணான்னு சொன்னப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல. அப்புறம் எப்படி உன் அண்ணனை மட்டும் உன் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கற? அதுதான் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான். எனக்கு பிடிச்சது வேணும்னு சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க அண்ணன் அப்படி இல்ல. அதுக்கு அதோட விருப்பத்தை விட குடும்பத்தோட நல்லது கெட்டதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன சொல்ல வர? நீ பார்த்து வைக்கிற பொண்ணை தான் உன் அண்ணன் கல்யாணம் பண்ணுவாருன்றியா? அப்படி இல்ல. அண்ணன் பார்த்த பொண்ணு எனக்கு பிடிக்கலனாலும் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்ல வர. ஓ, பாப்போம் பாப்போம். இதுல பார்க்க என்ன இருக்கு? அப்பாவும் அம்மாவும் எங்க ஊர் பக்கம் பொண்ணு பார்க்க போறாங்க. அண்ணா தான் ஓகேன்னு சொல்லி கட்டிக்க போகுது. நீ அப்படியா நினைக்கிற? ஆமா. எனக்கு என்னவோ உங்க அண்ணனோடது லவ் மேரேஜா தான் இருக்கும்னு தோணுது. உன்ன மாதிரி குடும்பத்தை எதிர்த்து தான் உன் அண்ணனோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் நடக்காது. பார்க்கலாமா? மீனாட்சி, நம்ம எதுக்கு தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு? கல்யாணங்கிறது கடவுள் கையில இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நாங்க நினைக்கல.
நடந்துச்சுல்ல அதுதான் யாருக்கு என்னங்கிறது கடவுளோட பிளான் நம்ம அதுல செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை